ஜேடிகே டிவி வழங்கும் இன்னொரு இன்னிசை நிகழ்ச்சி. நம்ம ஜேடிகே டிவியில் நிறையா தடவை ஜான்சி ஆண்டியோடைய பாடல்களை நாம் கேட்டிருக்கோம். ரெகுலர் ஃபீச்சர் ஆஃப் ஜேடிகே டிவி. ஆண்டியுடைய சாட்சியெல்லாம் கூட கேட்டிருக்கோம். இதே போல் இன்னொரு மகிமையான ஒரு நிகழ்ச்சி, ஒரு இன்னிசை நிகழ்ச்சி இன்றைக்கு உங்களோட கூட சேர்ந்து நாங்கள் நிறையா பாடல்களை பாட இருக்கிறோம். நீங்களும் கூட சேர்ந்து தேவனை துதிக்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். முதலாவதாக தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எக்காலத்தை ஊதுங்கள் என்று நீர் கூறினீர். தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று தாவீது ராஜா திரும்ப 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 கூறியிருக்கிறார். கடல்களே தேவனை துதியுங்கள் என்றெல்லாம் இயற்கையெல்லாம் அழைக்கிறார். மனிதர்களாகிய நாங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக சேர்ந்து வந்திருக்கிறோம். உம்மை ஆண்டவரே கூடி ஆராதிக்கும்படியாக சேர்ந்து வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக அநேகர் இன்னும் உம்மை அதிகமாய் அறிந்து கொள்ள நிற்கிருபை தாரும். இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள நிற்கிருபை தாரும். ஆண்டவரே, துதியின் மத்தியிலே நீர் வாசம் செய்கிறீர். உம்மை துதித்து ஆராதித்து பாடும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களுடன் கூடவே இருக்கட்டும். இது ஒரு அற்புதத்தின் நேரமாக இருக்கட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். உயிர் தெழுந்தோரே அல்லேலுயா, ஜெயித்தெழுந்தாரே. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு தான். அதனால தான் நாம் கூட சேர்ந்து பாடும்படியாக அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். தேவன் உயிர் தெழுந்திருக்கிறார். ஹீ இஸ் ஆல்வேஸ் அலைவ். அவர் உயிர் தெழுந்தார். ஆகையால் நாமும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். வெரி மச் அலைவ், வெரி மச் ஹாப்பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய உயிர் தெழுதலை அக்கா பாடும்போது நாமும் கூட சேர்ந்து இவர்களுடன் தேவனை துதித்து ஆராதித்து பாடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே.
சொந்தமானாரே. உயிருடன் எழுந்து மீட்பரீசன் சொந்தமானாரே. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. காவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி காத்திடுவோம். காவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி காத்திடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்து மீட்பரீசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்து மீட்பரீசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. இஸ்ரவேலே பயப்படாதே. ஏன் பயப்படாதே? ஏனென்றால் அவர் நம் தேவன். எப்பொழுதுமே நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு இல்லையா? நிறைய விஷயத்துல நமக்கு பயம் இருக்கு இல்லையா? ஆண்டி, உங்களுக்கு பாடுறதுக்கு பயமா இருக்கா? முதல்ல ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இப்படி பாட வந்து நீங்கள் எனக்கு நிறைய வாய்ப்பு தந்து ஏசப்பா அந்த பயத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. கர்த்தர் நம் தேவனா இருக்கிறதுனால தான் நீங்களும் பயப்படவே இல்லை. வேற எந்த காரணமா அது இருக்கா? தேவன் தானே. பயந்த இதே போலதான் நம்ம எல்லாருக்குமே எதை செஞ்சாலும் ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா? ஆனா இன்றைக்கு இந்த பயமே தேவையில்லை. எதுக்குமே பயப்பட வேண்டாம். அது வீட்டு காரியமா இருந்தாலும் சரி, நம்ம வேலை காரியமா இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, பயமே தேவையில்லை. ஏனென்றால் அவர் நம் தேவன். நாங்க அவரை போற்றி பாடும்பொழுது நீங்களும் எங்க கூட சேர்ந்து பாடுங்க. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன் என்று.
சரி, நம்மளுடைய நெக்ஸ்ட் சாங், அதாவது நம்மளுடைய மூன்றாவது பாட்டு, என்ன பாட்டு ஆண்டி பாட போறீங்க? நம்மை அழைத்தவர் இயேசு அல்லவோ அனுதினமும் நடத்துவார். சரி, இந்த சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இது எங்கெல்லாம் நீங்க பாடி இருக்கீங்க? அதாவது சர்ச்சில் ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இடத்துல பாடிக்கேன் இந்த பாட்டு. எத்தனை தடவைன்னு கேட்டா தெரியாது, எந்த பாட்டுமே எல்லா பாட்டுமே 100 தடவை வேற பாடிருப்பீங்க. இந்த பாட்டு நிறைய தடவை எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த மியூசிக் அந்த டியூன் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால உங்களுக்கு எல்லா பாட்டுமே ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பாடல்கள் பாட்டு எல்லாத்தையுமே ரொம்ப ரசிச்சு ரசிச்சு நீங்க பாடுவீங்க. ப்ராக்டிஸ் டைம்லேயே நாங்க பார்த்துருக்கோம். ஸோ இந்த பாட்டையும் ஆண்டி பாடும்போது நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து பாடுவோம். நம்மை அழைத்தவர் இயேசு வல்லவர், அனுதினமும் நடத்துவார். எத்தனை எத்தனை இனிமையான பாடல்கள்! தேவன் அத்தனை பாடல்களை கொடுத்திருக்கிறார். அவரை நாம் ஆராதிக்கும்படியாக அவர் நம் மத்தியிலே தான் வாசம் செய்கிறார். ஆக நம்ம 4th சாங்கா என்ன பாட்டு இன்னைக்கு பாட போறோம்? இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்வரே, எங்கள் நடுவிலே
வசித்திட விரும்பிடும் தெய்வமே. எழுதியவர் எவ்வளவு அருமையா எழுதியிருக்காரு இல்லையா? அந்த வார்த்தைகள், அந்த சாங், இதை கேட்கும் போது நமக்கே தேவனை துதிக்க வேண்டும் என்ற அந்த ஸ்லோ மியூசிக்ல டச்சிங்கா இருக்கு அந்த பாட்டு கேட்கும் போது. நம்ம பாட ட்ரை பண்ணி பார்க்கணும், அவ்வளவுதான். அழகா பாடி. ஆமா, ரொம்ப அமைதலான ஒரு சாங். நிச்சயமா இந்த பாட்டை நீங்க பாடி நாங்க கேட்கும் போது எங்களுடைய உள்ளத்துக்கும் அந்த அமைதியில் உண்டாகும் அப்படின்னு நாங்க நம்புறோம். பிரைஸ் காட். இந்த பாட்டை கேட்கும் போதும் தேவன் நம்ம உள்ளத்தை சமாதானத்தினால் அமைதியினால் நிறைக்கட்டும். நீங்களும் எங்க கூட சேர்ந்து இந்த அருமையான பாடலை பாடுபடியாக உங்களை எல்லாரும் அன்புடன் அழைக்கிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வழி. அவர் ஒருவரே அந்த வழி. கடைசியா லாஸ்ட் சாங் பட் a very beautiful and interesting song. என்ன பாட்டு பாட போறீங்க ஆண்டி? வழி என்றால் அது ஜீவ வழி. ஒரு பழைய பாட்டு. பழைய பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம லைவ்ல கூட நீங்க அடிக்கடி எல்லா லைவும் கிட்டத்தட்ட ஒரு தடவையா இந்த பாட்டு பாடுவீங்க. ஸோ ஆண்டியுடைய ஃபேவரட் சாங், நம்ம எல்லாருடைய ஃபேவரட் சாங்கும் இதுதான். வழி என்றால் அது ஜீவ வழி. வழிகாட்டிட்டு வந்தவர் யார்? அவர் இயேசு. இந்த பாடலை இவங்களோட கூட சேர்ந்து நாம் அனைவரும் பாடுவோம், சந்தோஷமாக, உற்சாகமாக.